வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசி. இன்றைக்கி சொர்க்க வாசல் இல்லாமல் திறப்பாங்க எல்லா பெருமாள் கோயிலையுமே. அது ரொம்ப உகந்தது. நீங்கள் நம்ம இறந்தவங்க எல்லாமே எவ்வளோ தூரம் தப்பு பண்ணாங்களோ அதை எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ நேற்று முடிய இன்றைக்கி காலையில் 3:45 சொர்க்க வாசல் திறக்கையில் எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. பாவம் பண்ணது அவ்வளவும் கழிச்சிட்டு உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே அவங்களுக்கு விமோச்சன காலம். இது என்னென்னா, இதில் இன்றையிலிருந்து மாட்டு பொங்கல் முடிய அந்த சொர்க்க வாசல் திறந்திருக்கும். அந்த மாட்டு பொங்கல் முடிய இறந்து போகிறவங்க இன்னையிலேருந்து யார் யார் இறந்து போகிறாங்களோ அவங்க எல்லாமே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. புண்ணிய ஆத்மாக்கள், அவங்கெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள். அதனால் நீங்கள் ஐயா அப்போ பின்ன நம்ம ஏதாவது தின்னுட்டு செத்தலாமா, இல்லை எதாவது பண்ணிட்டு செத்தலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது புண்ணியம் கிடையாது. உங்களோட இயற்கை மரணம், நீங்கள் பண்ணுற புண்ணியங்கள் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதை விட்டு நீங்கள் பாட்டுக்கு அம்மாச்சி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்படி செத்தலாம் அப்படி செத்தலாம் நினச்சிங்கன்னா அது சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்னா, நீங்கள் புண்ணிய காரியங்களை செய்யணும். புண்ணிய காரியங்கள் செஞ்சாவே நீங்கள் சொர்க்கத்துக்கு உங்களை ஆண்டவன் உடனே கூப்பிட்டுக்குவார். அதுதான் இந்த நாளில் இறக்குறவங்க என்னன்னா ஒரு பாவமே பண்ணாதவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல காரியங்கள் உங்களால் முடிஞ்சால் நல்ல காரியங்கள் பண்ணணும், கெட்ட காரியங்களை பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள். இது நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமே நினைக்கக்கூடாது. இதில் சுயநலம் கலந்த பொதுநலம் அப்படின்னு நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நம்மளால் முடிஞ்சதை நல்லது செய்யணும். அதுதான் புண்ணிய காரியங்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி எப்போதுமே உங்களுக்கு ஆண்டவன் சொர்க்கத்தில் இடம் கொடுத்துருப்பான். அதனால் நீங்கள் நல்லா நீடூழி வாழ்ந்து முடிஞ்சதை நல்லா இருக்க. எவ்வளோ பேர் இல்லாதவங்க ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு ஜீவனை போட்டு துன்புறுத்துவோம் அப்படின்னு கூடாது. இது எல்லாமே புண்ணிய காரியங்கள் தான். இப்படி செஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்தே தான் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்றையிலேருந்து மனசில் வச்சுக்கோங்க, நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்வோம். இல்லையா செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வத்தை ஒரு வேளையாவது நினைங்க. அதுக்குன்னு தெய்வமே நீங்கள் நினச்சிட்ருக்கணும்னு சொல்ல. காலையில் எழுந்திரிச்சோடனே தெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை தொடங்குங்க. அது போதும். தெய்வம் பொழுதுனிக்கு பக்தியாக நீங்கள் உட்கார்ந்தே இருங்கன்னு சொல்ல. அதனால் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்கள், பயனுள்ள காரியங்களையா செஞ்சு நீங்கள் ஆண்டவனோட அனுகிரகத்தை பெறுங்க. நன்றி, வணக்கம்.